So welcome back to the protein series of Ustadin Academy. நம்ம Ustadin Academyல ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லி ரெண்டு பார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம protein சீரீஸோட கிளாஸ் 3 இதில் கவர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th term 1 box questions. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது எதோட ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிக்விட்ஸோட வால்யூமை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகள் இருப்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் 3 கான்செப்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேலன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1 கேலன்றது 3785 ml அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மூணுமே ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். இது மூணையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 ounceன்றது 30 ml, 1 quartsன்றது 1 லிட்டர். ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழில் பாருங்கள், ஒரு கேலன் 3785 ml, 1 ounceன்றது 30 ml, ஒரு குவார்ட்ஸ்ன்றது 1 ml. ஸோ இது மூணையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட்டர் ஹேஸ் மோர் டென்சிட்டி தென் ஆயில்ஸ் லைக் குக்கிங் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். அதாவது சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்ததாக நமக்கு தோன்றும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் இஸ் 961 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்ற கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறத விட இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதில் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. டென்சிட்டி ஆஃப் அ கேஸ்டர் ஆயில் இஸ் 961 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் if you put 1 drop of water in oil, water drop sinks. But if you have put 1 drop of oil in water, oil floats and forms a layer on water surface. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்சர் மெட்டீரியல் மேலே தான் லெஸ் டென்சர் மெட்டீரியல் ஃப்ளோட் ஆகும் அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தண்ணி இருக்குது, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எண்ணெய் தான் மிதக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி எதுக்கு லைட்டாக இருக்கோ அது மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆயிலோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மேலே வாட்டர் மிதக்கணும். பட் ஒரிஜினலி என்னன்னா ஆயிலோட டென்சிட்டி தான் வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், நாட்டிக்கல் மைல் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதாவது நாட்டிக்கல் மைல். ஸோ இந்த நாட்டிக்கல் மைல் எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஏர்வேஸில் இப்போ ஃப்ளைட் போகிற டிஸ்டன்ஸையும் கடலில் கப்பல் போகிற டிஸ்டன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டிக்கல் மைல் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான குரூப் 1 to குரூப் 4 மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லையும் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சியில் கூட ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 nautical mile இஸ் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, the unit of measuring the speed of aeroplanes and ships is knot அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் 1 nautical மைல் தொலைவை கடக்கின்றன என்பதனை இது குறிக்கின்றது. ஸோ இட் மீன்ஸ் தட் they travel 1 nautical mile in 1 hour. ஸோ 1 nautical மைலை 1 ஹவரில் கிடக்கிறது தான் இந்த நாட் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். கால்குலேஷனை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் per hour இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் per செகண்ட். அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஸோ 1 hour இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். இதை ரெண்டையுமே அவங்க மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை மைனஸ் பண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 5, 2ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 18. ஸோ 5/18 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ அடுத்து பாருங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதில் சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட், அப்புறமா வந்து சீத்தான்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டு மட்டும் தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பயாலஜி, மற்ற எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதை பாருங்கள், தஞ்சாவூர் டால். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நம்ம லைட்டாக இதை தெரிஞ்சு வச்சுப்போம் ஃபார் ஜென்ரல் நாலேஜ். இட் இஸ் அ டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் மேட் இன் தஞ்சாவூர். அதாவது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. களிமண்ணால், அதுதான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ஏன் வந்து உங்களுக்கு ரெண்டையும் வச்சு நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன்ற ஒரு பார்ட் வந்து இருக்குது. அதில் வந்து நமக்கு டெரகோட்டா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் அந்த குரூப் 2ஓட மெயின்ஸில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது டெரகோட்டா அப்படின்னோன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் வந்து யோசிப்பாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து களிமண், அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸோட மெயின்ஸுக்கும் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. So the center of the gravity and the total weight of the doll is concentrated in its bottommost point, generating a dance-like continuous movement with slow oscillations. The slow oscillations ஓட மெக்கானிசம் தான் வந்து இந்த தஞ்சாவூர் டால்ல இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவோம். அது எப்படி வந்து இந்த தலை ஆடிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் வந்து இந்த ஸ்லோ ஆசிலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து இது வந்து இருக்கு. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, the most abundant atom in the universe is the hydrogen atom அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே இந்த பாக்ஸ் கொஸ்டினில் தேவையில்லை, பட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நியர்லி 74% of the atoms in the universe are hydrogen atoms. Nearly 74. However, 3 most abundant atoms on the earth are iron, oxygen and silicon. இது மூணுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அபண்டன்ட் ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன், அது 74% வந்து இருக்குது. அண்ட் மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிகான். இது மூணையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்முத், இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஐயில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் எலிமெண்ட்டாக. அண்ட் இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98. இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட்குள்ளே போகலாம். பிஸ்முத் இஸ் அன் எலிமெண்ட் தட் அக்கர்ஸ் நேச்சுரலி. பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு இதாக யூஸ் பண்ணப்படுறோம். சிகிச்சை அளிக்கிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த பிஸ்முத் அப்படின்றத வந்து வேற எலிமெண்ட்ஸோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த டயோரியா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்முத் இன் டயோரியா. பிஐ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பர் வந்து 98. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ராபர்ட் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஹூ யூஸ் த டேர்ம் எலிமெண்ட். அப்போ எலிமெண்ட் அப்படின்றத வந்து யார் முதல்ல யூஸ் பண்ணுறா? அந்த தனிமம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் அவர்கள் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிமமோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து எலிமெண்ட்டோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தனிமம். சரி, ஓகே. இவரே வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா he is the early proponent. அவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா the nature of the matter and the nature of the vacuum, இது ரெண்டையும் பற்றி வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது தனிமங்களோட பருப்பொருள்கள் ஃபஸ்ட்டு, அதாவது அதோட மேட்டர். அதுக்கப்புறமா முதலில் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றிடத்தின் தன்மையும் வந்து, அதாவது வேக்யூமோட நேச்சர், இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாரு. he is known best for the Boyle's law. ஸோ இந்த பாயில்ஸ் லா, அது போன்ற பல லா, கிச்சாஃப்ஸ் லா அண்ட் ஓம்ஸ் லா, இது போன்ற பல லாஸ் வந்து நம்ம வரப்போகிற சீரீஸில் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதின் அகாடமி. ஸோ இது போன்ற அடுத்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பிகினிங் த நேமிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதோட ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலிமெண்ட்ஸை நேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது கிடைக்கிற இடத்துலேருந்து அதை வந்து அதுக்கான நேம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரை வச்சு யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க.
மூணாவது IUPAC நேம்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அதுக்கான நேமிங்ஸ் வந்து கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிகினிங் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸை வந்து அது எந்த இடத்துல கிடச்சிது, எந்த பிளேஸில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் காப்பர் வந்து சிப்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து கிடச்சிருக்கு. காப்பர் வந்து சிப்ரஸ் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட், அதோட கலரை வச்சு என்ன சொல்கிறாங்க, அதோட கலரை வச்சு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோல்டை வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு மீனிங் எல்லோ அப்படின்றதுனால அதுக்கு கோல்டுக்கு வந்து அது கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நேம் வச்சுருக்கோம். அண்ட் மூணாவது வந்து இப்போதைக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, IUPAC அப்படின்ற ஒரு கமிட்டி தான் என்ன பண்ணுது, ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ஸ் நேம்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். Many of the symbols are the first one or two letters of the elements. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பிஸ்மத் அப்படின்றத நம்ம போனதில் பார்த்தோம். பிஸ்மத் அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 2 வார்த்தை தான் வந்து அதோட எலிமெண்ட் சிம்பிளாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன் இங்கிலீஷ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் கேபிட்டல். அதாவது முதல் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது. அண்ட் தி செகண்ட் லெட்டர் இஸ் இன் ஸ்மால் லெட்டர். ரெண்டாவது லெட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக வந்து இருக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் பலூன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டர்க்கின்ற நாட்டை யோசிக்கும் போதே அங்கே வந்து ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து நிறைய பறக்கும். துர்க்கி அதோட ரீசெண்டாக அதோட நேமை கூட வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டர்க்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நிறைய ஏர் பலூன்ஸ் வந்து அங்கே வந்து பறக்குது. அது எப்படி பறக்குது அப்படின்ற கான்செப்டை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. when air inside the hot air balloon is heated, அதாவது வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்குகின்றது. பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகின்றது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உள்ளே இருக்கிற ஏரை வந்து அவங்க வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிற ஏர், அதாவது வெளியே இருக்கிற காற்றோட உள்ளே இருக்கிற காற்றோட டென்சிட்டி அது வந்து கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே தான் அந்த கான்செப்ட் வந்து நிற்கிது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட்டரோட டென்சிட்டியோட ஆயிலோட டென்சிட்டி அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆயில் வந்து மேலே மிதக்குது. அதே மாதிரி கான்செப்ட் வந்து ஏரில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஏர் பலூன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து பறக்குது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, நானோமீட்டர். ஸோ இந்த நானோமீட்டர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்து இருக்குது. நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படுத்தப்படும் அலகாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 1 × 10⁻19 மீட்டர். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்சுவல் கொஸ்டின் என்னென்னா, 1 × 10⁻−19 மீட்டர். +19ன்றதை வந்து ஆன்சர் பண்ணிடாதீங்க, -19 மீட்டர். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ அடுத்த கான்செப்டை பாருங்கள். வாட் மேக்ஸ் ஆட்டம் ஸ்டிக் டுகெதர். இந்த கொஸ்டின் வந்து என்னென்னா, அணுக்களை பிணைத்திருப்பது எது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை. எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரான்ஸ் கேரி அ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட், புரோட்டான்கள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மின் சுமையை வந்து கொண்டவை. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்னு பார்த்தோம். செகண்ட் வந்து புரோட்டான்ஸ் பாருங்கள் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து கொலைட் ஆகுது. அதுதான் வந்து they are saying as sticking together. அதனால தான் ரெண்டுமே வந்து ஒற்றி இருக்கதை வந்து நம்ம பார்க்குறோம். மேக்னெட்ஸில் நார்த் சவுத் வந்து அட்ராக்ட் ஆகும், ஆப்போசிட் போல்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். சன்ஃப்ளவர், அப்புறமா வந்து இந்த ட்ரைடாக்ஸ் ப்ராக்யூமென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ட்ரைடாக்ஸ் ப்ராக்யூமென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா பூ அப்படின்னு வந்து தாத்தா செடின்னு சொல்கிறதுல தாத்தா பூ. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து நசுக்கி நம்மளோட காயங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட இதை வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ சன்ஃப்ளவர் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளவர், இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிளஸ்டர் டுகெதர். அதாவது சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று, பல மலர்கள் ஒன்றிணைந்தது உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பே சூரியகாந்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளோரசன்ஸ். இப்படி கூட்டமாக பூக்கள் வந்து பல இது சேர்ந்து ஒரு பூவாக தோன்றது பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இணைந்து இருப்பதற்கு காணப்படும் அதற்கு மஞ்சரி என்று பெயர். இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்கிறதுக்கு தமிழ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரொக்யூமெண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் டு கியூர் யூன்ஸ் அண்ட் கட்ஸ்.
ஸோ இதுக்கு வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதாகவும் வந்து கூறியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், அதாவது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட், உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடையுடைய விதை, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தேங்காய் ஆகும். ரெட்டை தேங்காய் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது டபுள் கோகனட், அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட். ஸோ இது எங்கே வந்து க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஐலாண்டில் வந்து க்ரோ ஆகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைச்சலஸில் இருக்கிற ஐலாண்ட்ஸ். இதோட அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 12 inches லாங் நீளமும் 3 feet வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்குது. அண்ட் அதோட வெயிட் வந்து நீங்கள் பாருங்கள் 18 கிலோ வந்து இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் தி ஹெவியஸ்ட் சீட். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோகனட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். The root growing from a location other than the underground, such as from a stem or leaf, is called as the adventitious roots. So a root growing from a location, அதாவது சில தாவரங்களின் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்திற்கும் மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மாற்றிட வேர்கள். அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூட் டைப்பை வந்து மாற்றி வந்து உங்களுக்கான கேள்விகளை வந்து கேட்கலாம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இதை பாருங்க, வேண்டா இஸ் அன் எபிஃபைட்டிக் பிளான்ட். எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ், எபிஃபைட்டிக் பிளான்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட் க்ரோஸ் ஆன் அ ட்ரீ, இட் மே க்ரோ அண்டர் த ட்ரீ அண்ட் கெட் இட்ஸ் மாய்ஸ்சர் அப்படின்ற கான்செப்ட் கூட வரும். அதாவது வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கின்றன. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன், அதாவது வெலமன் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெலமன் டிஷ்யூஸ், இங்கிலீஷ்லேயும் வந்து அதுக்கு பேர் வெலமன். வெலமன் டிஷ்யூ காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மாய்ஸ்சரை வந்து எடுத்துக்குது. அதாவது வேண்டா இஸ் an epiphytic plant which grows on trees. The velamen tissue present in the epiphytic root absorbs moisture to perform the photosynthesis. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா காற்றில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வந்து அது வந்து உரியுது. ஸோ அப்படிப்பட்ட பிளான்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டா. அது என்ன மாதிரியான பிளான்ட்னு கேட்டாங்கன்னா எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். சரி, டெங்கு இது வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இது வந்து டிசீசஸ் கீழே, ஹெல்த் அண்ட் டிசீசஸ் கீழே வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள், இது எதனால வந்து இது வந்து பரவுது. டெங்கு இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ் ஆஃப் எய்டஸ் எஜிப்டி காஸ்ட் பை டென் 1 and 2 வைரஸ் விச் இஸ் பீன் பிலாங் டு த டைப் ஃப்ளாவிவாரஸ். ஃப்ளாவிவாரஸோட ஒரு டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டென் 1 and 2 வைரஸ். இது எதனால கொண்டு வரப்பட்டிருக்குன்னு, எதனால வந்து ஸ்ப்ரெட் ஆகப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்டஸ் எஜிப்டி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோனால. ஸோ இதோட இன்னொரு விஷயம், இது எப்படி தாக்குதுன்னு பாருங்கள். அது தாக்குறதுனா இட் டிக்ரீசஸ் த கவுண்டிங் ஆஃப் தி பிளட் பிளேட்லெட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிளட் அண்ட் இட் ஹாஸ் அ மேக்ஸிமம் ஃப்ளைட் ரேஞ்ச் ஆஃப் 50 to 100 meters. அதோட ஃப்ளைட் ரேஞ்சே வந்து 50லேருந்து 100 மீட்டர் தான். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பிளாட்லெட்ஸை வந்து ரொம்பவே வந்து கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதாவது இட் டிக்ரீசஸ் த கவுண்ட் ஆஃப் தி பிளட் பிளாட்லெட்ஸ். இதில் வந்து நிறைய 1 marks இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி, அதாவது வேக்சின் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வேக்சின்னாலே உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் வந்து நிறைய வேக்சின் போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி 2 வேக்சின் வந்து ரொம்பவே பாப்புலர், கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஆன்டிபாடிஸ் தேவை. அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு வந்து உருவாகணுன்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு இன்ஜெக்ஷனை தான் வந்து நம்ம வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்வதை தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். அதை எதிர்த்து நம்ம சண்டை போட்டு நம்மளோட உயிரை காப்பாற்றுவதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வேக்சின். இப்படி வேக்சின் கண்டுபிடிக்கல அப்படின்னாலே அது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு வேக்சின் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியாது. அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளால் ஒரு வேக்சினை உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அந்த வேக்சினை வச்சு அந்த நோயை வந்து எதிர்த்து சண்டை போட முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். வேக்சின்ஸ் லைக் பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர் ஆர் கிவன் டு ஏர்லி சைல்ட்ஹுட்ஸ். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், லியூக்கோடெர்மா இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ்.
லியூகோடெர்மா என்பது தோலில் சில பகுதிகளில் அல்லது மொத்த பகுதிகளில் நிறமி, அதாவது மெலனின் நிறமி அப்படின்னு சொல்லுவோம், இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லியூகோடெர்மா இஸ் அ நான் கம்யூனிகபிள். அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்னா எய்ட்ஸை வந்து கம்யூனிகபிள் டிசீஸை சொல்லுவோம், டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து லியூகோடெர்மா, இன்னொன்று மலேரியா இப்போ பார்த்தோமே அது கூட வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான், அதாவது தொற்றும் நோயாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் பீப்புள் ஆஃப் எனி ஏஜ், எந்த ஏஜ் குரூப்பையும் வந்து அட்டாக் பண்ணும், எந்த ஜென்ரையும் வந்து அட்டாக் பண்ணும். That is no cure. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ க்யூர்னாலே அதுக்காக ஒரு வேக்சின் நம்ம கிட்ட இல்லை. அதான் வேக்சினை பற்றி நம்ம பார்த்தோம். வேக்சின் எதுக்குன்னு பார்த்தோம். இப்போ கோவிஷீல்டு, கோவேக்சின் எல்லாமே எதுக்காக வந்துச்சு, நம்மளோட அந்த நோயை எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியாமல் நிறைய இழப்புகள் வந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் சொல்லி 2 விஷயத்தை வந்து கொண்டு வந்தோம். அப்போ இந்த லியூகோடெர்மாக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து எந்த வேக்சினுமே கண்டுபிடிக்க முடியலை. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிசர்ச் போயிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ க்யூர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை டச்சிங், ஷேரிங் ஃபுட் ஆர் சிட்டிங் டுகெதர். நீங்கள் பக்கத்தில் கூட உட்காந்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பரவ போகிறதில்ல. அவங்ககிட்ட வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லாம், அதனால எதுவும் பரவ போகிறதில்ல. ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பட் எய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்யூனிகபிள்னு பேசுகிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சின்ன பிளட் பார்ட்டிக்கிள் நம்மளோட ஃபுட்டில் வந்தாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். எய்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மோஸ்ட்டாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் வருது. ஸோ சொசைட்டி என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க எய்ட்ஸ் இருக்குனாலே அவங்க செக்ஷுவலாக வந்து கான்டாக்ட் யார் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொசைட்டல் அந்த ஒரு டேபுனால தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ். எய்ட்ஸ் வந்துட்டாலே அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஸோ எய்ட்ஸ் இஸ் அன் கம்யூனிகபிள் டிசீஸ் விச் கேன் பி ஸ்ப்ரெட் த்ரூ தி பிளட் டிரான்ஸ்மிஷன் டூ. அதையும் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ குரூப் 4 TNPSC ஆஸ்பிரண்ட்டாக எய்ட்ஸுக்கு வந்து பிளட் வந்து நம்ம கிட்ட வந்து எப்படி எந்த முறையிலனாலும் இப்போ அந்த ஃபுட்டில் கலந்து வரலாம், நீடிலில் வரலாம், ரேசரில் வரலாம், எதுலனாலும் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின், ஆஸ் அ ஜென்ரல் ரூல் அயன் சப்ளிமெண்ட் ஷுட் பி கிவன் ஓரலி, நாட் டு பி இன்ஜெக்டட் பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். இதை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட அவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம், அயன் டேப்லெட்ஸ். அதை வந்து நம்ம வந்து டேப்லெட் மூலமாக மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதை இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் அதுக்கான டேப்லெட்ஸ் மட்டும்தான் வாங்கி போடணும். அதுக்கு பதிலாக நீங்கள் நீடில் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பல சைடு எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 7th term 1 சயின்ஸ் ஓட புரோட்டீன் சீரீஸ் கிளாஸ் 3 ஆன புரோட்டீன் சீரீஸில் கிட்டத்தட்ட 25 பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸில் உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் கூட்டிகிட்டே வரப்போகுது. சீக்கிரமாக நீங்கள் குரூப் 4 to குரூப் 1 எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சீக்கிரமாக உஸ்தாத் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இந்த கிளாஸஸ்னால பயனடைங்க. தேங்க்யூ.